இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹெல்த்தியான பனானா மஃபின் பார்க்கலாமா. இதோட லைஃப் வந்து 3 to 4 days வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 week வரைக்கும் வச்சுக்கலாம். இதுதான் வந்து நான் சேலுக்கு யூஸ் பண்ணுறேன். என்னோடய கிட்ஸுக்கும் நான் இதுதான் வந்து செஞ்சு தரேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா நாட்டு சக்கரை, எண்ணெய், முட்டை, வாழைப்பழம், கோதுமை மாவு. 10 நிமிஷம் நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கிறேன் ஓடிஜியை. நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் கூட இதை பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் வாழைப்பழத்தை இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா வந்து குத்தி குத்தி மேஷ் பண்ணிக்கிறேன். நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறமா நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நாட்டு சக்கரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நாட்டு சக்கரை வந்து நல்லா வந்து கரையணும். கரைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி லிக்விடாக ஆனதுக்கப்புறம் முட்டை, வெனிலா எசன்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். வெனிலா எசன்ஸ்க்கு பதிலாக நீங்கள் சின்னமன் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக மெல்டட் பட்டர் கூட இது கூட ஊற்றிக்கலாம். மெல்டட் பட்டர் ஊற்றணுன்னா ரிச் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு 30 seconds மிக்ஸ் பண்ணால் போதும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் மாவு சேர்த்துக்கலாம். மாவும் பேக்கிங் பவுடரும் நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் எடுத்துருக்கிறது கோதுமை மாவு. இது கூடயே பேக்கிங் பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா சலிச்சு வச்சுருந்தேன். ஒன்று நீங்கள் விஸ்க் வச்சே இதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 பேட்சாக போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேக்கிங் பவுடர் தான் போடணும், இல்லை பேக்கிங் சோடா கூட நீங்கள் போட்டுக்கலாம். எது உங்கள்கிட்ட ரெண்டில் எது இருக்கோ அதை போட்டுக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். மஃபினோட பேட்டர் எப்பவுமே இந்த மாதிரி திக்காக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கப் கேக் ட்ரேயில் கப் கேக் லைனர் வச்சு பேட்டரை நான் ஊற்றி வச்சுக்கிட்டேன். 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் இதை வச்சு ஒரு 30 minutes நான் பேக் பண்ணி எடுத்தேன். இது அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப லோ காஸ்ட் ப்ரைஸ் தான். உங்கள் பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணி சேல் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறையா பேர் நம்ம சொல்லுவோம்ல, மேலே வந்து எனக்கு ரொம்ப பிசுன்னு இருக்குது அப்படின்னு. இதில் அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்ஸும் வராது. நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்து நீங்களே செய்வீங்க. இது ரொம்ப தெக்கட்டெல்லாம் செய்யாது. ரொம்ப மைல்டான ஸ்வீட்டில் சூப்பராக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஸ்வீட் பத்தலை வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நாட்டு சக்கரை. அவ்வளோ சூப்பராக அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், ஸ்பான்ச்சியாக இருக்கும். இது மஃபின் நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். பாருங்களேன், மேலே ட்ரையெல்லாம் ஆகாது, அப்படியே இருக்கும், சூப்பராக இருக்கும். மேலே எனக்கு எந்ததுமே ஒட்டலை, கீழேயுமே எனக்கு எதுவுமே ஒட்டலை. இந்த ரெசிபி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப செய்வீங்க அண்ட் உங்கள் சேலுக்கும் யூஸ் பண்ணுவீங்க. அடுத்து எது வீடியோ வேணுன்ட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.